ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு பாபுஜி அக்வேரியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் ரொட்டீனும் பார்த்துருக்கோம், நைட் ரொட்டீனும் பார்த்துருக்கோம், ரெண்டுமே பார்த்துருக்கோங்க. இதில் நம்ம இன்றைக்கி மார்னிங் என்ன வேலை செஞ்சோம், இன்றைக்கி வந்து ஒரு டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சுட்டாங்க. சப்பாத்தி சாம்பாருங்க எங்கள் வீட்டில். என்னடா இது சப்பாத்தி சாம்பார் காம்பினேஷன் இல்லாமல் சொல்கிறேன் பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் இல்லை, ஒரு குருமா மாதிரி, வெஜ் குருமா மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமான்லாம் இருந்ததுங்க. சரி சாமான்லாம் தேய்ச்சிடலாம் சொல்லிட்டு சாமான்லாம் ஒழிச்சு போட்டு சப்பாத்தி மட்டும் சப்பாத்தி தட்டி வச்சுட்டாங்க. சப்பாத்தி சுட்டுடலாம் சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்து சாமான் தேய்ச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு கிருத்திகை வருது பார்த்திங்களா, ஆடி கிருத்திகை. சரி சொல்லிட்டு அதுக்கான வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே க்ளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் ரொம்ப வந்து பிஸியாக இருந்ததுங்க. என்னங்க பண்ணுறது, நாளுங்கிழமை வந்து எல்லாமே நம்ம இது செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே செஞ்சிடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி சப்பாத்திலாம் செஞ்சு முடிச்சுட்டு, இது வந்து நைட்டுங்க, இது நைட்டு ஒரு 8:30 இருக்கும். 8:30க்கு வந்து சப்பாத்திலாம் சுட்டு கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு படுத்துட்டு நான் மார்னிங் ரொட்டீனை காமிச்சிருக்கேங்க. மார்னிங் வந்து சின்ன வேலை செஞ்சுட்டு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அவங்களாம் வந்து வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இன்றைக்கி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது ரொம்ப நாளாக கழித்து வீடியோ போகிறேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் வேலை பிஸிங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேலை பிஸினாலும் வந்து வீடியோ சரி எடுக்க முடியல, வேலையில் வந்து சரியாக வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல என்னால். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. அப்புறமேட்டுக்கு வந்து லைஃப்பில் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து சரி ஏன் நம்மளுக்கு இது நடக்குதுன்றதை யோசிக்காமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு யாரை நம்பியும் நீங்கள் வந்து இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு யார் டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். என்றைக்கும் வந்து நாம் வந்து தனியாக தான் போகிறோம். அதுக்கோசரம் நம்ம வந்து இவங்களால் நம்ம லைஃப் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நம்பி இருக்காதீங்க. இதான் ஒரு ஃபஸ்ட் அட்வைஸ் என்னுடைய இது. நம்ம வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நம்ம வந்து இருந்தால் அதுவே போதுங்க நம்மளுக்கு. எப்பவுமே வந்து தன்னம்பிக்கை ஒன்று இருக்கணுங்க. ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலை வீட்டில் நம்ம வீட்டு வேலை செய்யறது ஒரு பெரிய வேலை தாங்க. அதையே வந்து நம்மளை வந்து டெய்லி நமக்கு அதே ஒரு ரொட்டீனாக பார்த்துட்ருக்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்க, என்ன வேலை செஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஜாலியாக நீங்கள் பாட்டு போடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபஸ்ட்டு வேலை செய்யும்போது எப்பவுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலை செய்யுங்க. அப்போ தான் வந்து அந்த வேலையில் இருக்கிற கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது. ஐயோ இவ்வளோ சாமான் இருக்குது, ஐயோ நம்ம இவ்வளோ டிஃபன் செய்யணுமா, இது தினம் இதே ரொட்டீனாக இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியும். ஆனால் நம்ம அப்படிலாம் பார்க்காம என்ஜாய் பண்ணி நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், லைஃப் வந்து பார்த்தா ஒரே மாதிரியே இருக்காது. 5 வாரில் ஒரே மாதிரியே இருக்கிறது கிடையாதுங்க. அதே மாதிரி தாங்க லைஃப்பும். இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கோசரம் வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி லைஃப் போகணும் நம்ம வந்து எதிர்பார்க்கவும் முடியாது இல்லைங்களா? அதனால தான் நான் சொல்ல வரேங்க. எப்பவுமே வந்து ஒரே விஷயத்த ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணி என்றைக்குமே நீங்கள் வாழாதீங்க. நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், நாம் ஹாப்பியாக இருக்கோமா, நாம் சந்தோஷமாக இருக்குமா, அதை மட்டும் பாருங்கள். எப்பவுமே வந்து மற்றவங்க இப்படி இருக்காங்களா, அப்படி இருக்காங்க, ஐயோ இவங்க கார் வாங்கிட்டாங்களே, அவங்க பைக் வாங்கிட்டாங்களே, இவங்க பங்களாவில் வாழ்கிறாங்க, இந்த மாதிரி எந்த மைண்ட் செட்டும் வச்சுக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படி இருக்குது, இப்போ நம்மளுடைய இது எப்படி இருக்குது, அதை மட்டும் அச்சீவ் பண்ணி வாழுங்க. எப்பவுமே வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணி வாழ்கிறது, மற்றவங்க டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது, இந்தமாரி ஒரு மோட்டிவேஷனை வாழ்ந்தீங்கன்னா நாம் இருக்கிற சந்தோஷமும் இன்னும் வந்து நம்ம கெட்டு தான் நம்ம போவோமே கண்டி நம்மளுக்கு வந்து திரும்ப சந்தோஷம் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து மற்றவங்க கம்பேர் பண்ணாமல் வாழுங்க. எப்பவுமே நைட் வந்து கிச்சன் எப்பவுமே க்ளீனாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காலைல ஏஞ்சி பார்த்து மைண்டு கொஞ்சம் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு இந்த கிச்சன் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து ஃப்ரீனஸ்ஸாக வந்து நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி சொல்லிட்டு அப்படியே வந்து காலையில் மார்னிங் ரொட்டீனுங்க இது. மறுநாள் மார்னிங்கில் வந்து செஞ்ச ரொட்டீன் இது. சோஃபாலலாம் துணிலாம் அப்படியே இருந்ததுங்க. சரி அதெல்லாம் மடித்து வச்சுட்டு சோஃபாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை வருது இல்லைங்களா? அதனால் வந்து
இது ஆடி கிருத்திக்கு முன்னாள் எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணின்னு இருந்தாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், அதை வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்காதீங்க. அது எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குமோ அப்போ நம்மளுக்கு அது கண்டிப்பாக முடியும். அது முடியாதுன்னெலாம் எப்பவுமே கிடையாது. ஆனால் நம்ம கொஞ்சம் வந்து கால நேரம் வந்து நம்மளுக்கு வந்து அவகாசம் கொடுக்கணும். நம்ம அதுதான் ஒரு பெரிய விஷயமே நம்மளுக்கு. நான் இப்போ என்ன சொல்ல வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம எதுவும் வந்து பொறுமையாக இருந்தால் எதுவும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். பொறுமை தாங்க நம்ம ஃபஸ்ட்டு முக்கியம் நம்மளுக்கு. பொறுமையாக இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது நம்மளால். எதையுமே பொறுமையாக சாதிச்சு பாருங்கள், எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும். நீங்கள் கூட பாருங்கள், இப்போ ஒரு விஷயம் நடக்கலையா, சரி விடு, அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டு சரி இதை விட நம்ம பெருசாக ஏதோ நம்மளுக்கு வந்து நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு வந்துடுங்களா. சரி கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு, சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் வாங்க. ஐயோ போச்சே, இது நமக்கு இன்னைக்கு கிடைக்காம போச்சே, நம்ம இதை நினச்சோமே ஏதோ நடக்காமல் போச்சு அப்படி நினச்சேன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளுக்கு இன்னும் டிப்ரெஷன் தான் நமக்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்து வீட்டில் வந்து உட்காந்து ஷெல்ஃப்லாம் நம்ம அன்றைக்கி ஏற கட்டணும் பார்த்தீங்களா, திரும்ப பார்த்து மிஸ் ஏறிச்சு. போன மாதம் தான் ஏற கட்டினா திரும்ப இந்த மாதம் எல்லாம் குப்பையும் எடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கையோடு இன்றைக்கி அதிகம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து 2 கபோர்டில் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே எவ்வளோ தெம்மா டஸ்ட் இருந்ததுங்க. அது இது வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டஸ்டர் வச்சு இன்றைக்கி அந்த துணி கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுங்க. அப்படியே வந்து அங்கே பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், அவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி மொத்தமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணுங்க. யாருமே வந்து யாருக்காகவுமே இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நாம் நமக்காக வாழணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காம நம்ம வாழணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல லைஃப் போகும் உங்களுக்கு. அப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு நம்ம வாழ்றதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லையே நம்மளுக்கு வந்து. நாம் எப்பவுமே வந்து சரி ஓகே, நம்மளால் வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் முடியும், நம்மளால் வந்து இவ்வளோ தான் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி ஓகே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அதை விட்டு சும்மா வந்து நம்ம வந்து என்னடா இது வந்து இது இன்றைக்கி நடக்கலையே, நாளைக்கு நடக்கலையே, அதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. நம்ம வேலைன்னா நம்ம பாட்டு நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இனி நம்ம இதை நம்ம க்ளீன் பண்ணோமா, நாளைக்கு அதை க்ளீன் பண்ணோமா, அவ்வளோதாங்க. சும்மா வந்து ஐயோ நம்ம வந்து மற்றவங்க வந்து மற்றவங்க வந்து இதை சொல்லிட்டானே அதை சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க. யார் என்ன எது சொன்னால் என்ன, நம்மளுக்கு வந்து நாம் கரெக்டாக இருக்கிறோமா நம்மளுக்கு தெரியுமா, அவ்வளோதாங்க. மற்றவங்க சொல்கிறத பற்றிலாம் கேர் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கேர் பண்ணாதீங்க. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும், நம்ம லைஃப் பற்றி நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குன்ற மாதிரி நாம் எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க பற்றி கவலைப்படாமல் நாம் எப்போ சந்தோஷமாக இருக்குமோ அப்போ நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்குங்க. சரி சொல்லி நானும் அப்படியே வந்து டாபிக்குள்ளே போயிடலாங்களா. வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஷெல்ஃப் கபோர்டெலாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. ஷெல்ஃப் கபோர்டெலாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த சோஃபாவில் எல்லாம் ஒரே அமக்கலமாக இருந்துச்சு சொல்லிட்டு அதையும் சோஃபாவில் எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. சோஃபா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சோஃபா கவர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டஸ்ட்டு மொத்தம் தட்டி எடுத்துட்டேங்க. தட்டிட்டு வந்து பெருக்கிடலாம் சொல்லிட்டு மொத்தம் க்ளீன் பண்ணி பெருக்கி மாப் போட்டுட்டேங்க. இது மாப் போட்டு ஃபைனலாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. என்ன இது வேலைன்னு நம்ம வந்து எடுத்தால் தாங்க அது வந்து பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அதுவும் ஒரு வேலையை வந்து ஒரு லவ்வபுளாக செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது மட்டும் பாருங்களேன் உங்களுக்கு. எப்பவுமே வந்து நான் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டங்க. நம்ம வந்து லவ் பண்ணி அந்த வேலையை செஞ்சால் நம்ம அந்த வேலை எவ்வளோ வேலை இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரியே வந்து வீணாக வந்து நம்ம வந்து மனசை போட்டு குழப்பிக்காமல் எல்லாமே நம்ம வந்து நன்மைக்கே நினச்சிட்டு எல்லாமே செய்யுங்க. இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு போங்க. லைஃப்பில் எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது சோஃபா கவர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாச்சு. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் துணியான பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்தது. சரி அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அந்த விண்டோ வந்து அவ்வளோ ஒரு டஸ்ட் இருந்தது. சரி அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதையும் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பவுமே வந்து நாம் வந்து
ஏன் நம்ம வந்து இப்படி வந்து இருக்கிறோம், நம்மளால வந்து யாருக்குமே வந்து இவ்வளோ இதுவாகுதே சொல்லிட்டுலாம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மள ஏன் வந்து 4 பேர் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வச்சிங்களேன், அதுவே நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக அமைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. யாராலையும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்க முடியாது. ஹாப்பினஸ் எங்கே இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம 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 தான் வந்து அந்த ஹாப்பினஸ்ஸை வர வச்சுக்கணும். எப்பவுமே சரி நம்ம ஒரு ஏதாவது ஒரு பிஸி நீங்கள் ஒரு 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 விஷயத்த வந்து நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எப்பவுமே உங்களை வந்து பிஸியாக வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாவே தெரியாது. உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வராது. உங்களுக்கு பிஸியாக இல்லாமல் நீங்கள் எப்பவுமே வந்து சும்மாவே நீங்கள் வந்து உக்காந்துட்டே தான் எதனா வந்து ஒரு யோசிச்சிட்டே இருப்பீங்க. அதே ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு அதே ஒரு டிப்ரெஷன் மாரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து உங்கள் மைண்டை வந்து பிஸியாக வச்சுக்கோங்க. இந்த வேலை முடிஞ்சிச்சா, அடுத்தது எந்த வேலை பார்க்கணும், அடுத்தது எந்த வேலை பார்க்கணும், இது செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் எப்பவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. வீடு எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. க்ளீனாக இருந்தால் தான் வீடு எப்பவுமே வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நம்ம எப்பவுமே வந்து நம்ம தான் வீட்டில் இருக்கிறோம். நம்ம வீட்டை பார்க்க இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போ என் வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஓ சூப்பராக இருக்குது, சரி பார்த்துக்கலாம், அதாவது நல்லா இருக்குது அந்தமாரி தோணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடு மட்டும் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்து வச்சுங்களேன், சரி என்னடா இது இப்படி இருக்குது வீடுன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு டிப்ரெஷன் நம்மளுக்கு கொண்டு வந்துடும். நல்லா சவுண்டாக பாட்டு போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மெலடி சாங் போடுங்க. எனக்குலாம் வந்து விஜய் சாங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஜய் சாங் நிறைய கேட்பேன் நான். சரி போட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஏற்கனவே கிச்சன்லாம் சாமான்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. மேல் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சரி கீழெலாம் பெருக்கிடலாம் சொல்லிட்டு அங்கேயும் வந்து கீழெலாம் பெருக்கிட்டு இருந்தாங்க. சமையல் ரூம் பெருக்கிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணேன், மாப் போட்டு விட்டாங்க. நாளைக்கு கிருத்திகை இல்லைங்களா, சரி சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பூஜை சாமான் மட்டும் தேய்ச்சிட்டு வெளியே மட்டும் கழுவி தள்ளினாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கியோட வீடியோ முடிஞ்சதுங்க. வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து வீட்டை எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஒரு கஷ்டம் மாரி தோணுச்சுன்னா கூட நீங்கள் வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுல இறங்கிட்டீங்கன்னா அந்த கஷ்டமே உங்களுக்கு தோணாமல் போயிடும். நீங்கள் வந்து ஒரு மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா வேலையில் போய் செய்ய ஆரம்பிச்சு வேலை செஞ்சீங்கன்னாவே உங்கள் மைண்டில் அப்செட்லேருந்து போயிடும். உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகாது. உங்களுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ ஃபைனலாக எங்களோட வீடு இப்படி தாங்க இருந்தது. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லாமே முடிச்சதுக்கு பார்க்கறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.